வணக்கம். நான் ஹர்ஷவர்தனா, சென்னையில் இருக்கேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பேசிக் கிளாஸ் ஏப்ரல் 2025 ஜாயின் பண்ணேன். அந்த 45 days கிளாஸ் நடந்தது. ஜூன் 2025 அட்வான்ஸ் கிளாஸை ஜாயின் பண்ணேன். அதுவும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பேசிக் கிளாஸ்லேயே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எனக்கு, அதாவது என்னால் நம்ப முடியாத அளவுக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த பலனெல்லாம் எடுத்து சொல்லும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதாவது ஆச்சரியமாக எப்படி இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அவங்களால சொல்ல முடியுது. அந்த 10 இயர்ஸ்க்கே எப்படி நீங்கள் இந்த டைமில் எப்படி உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுதுன்ற மாதிரி அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்குமே அது ஆச்சரியமாக தான் இருந்தது, எப்படி என்னால் அதை எடுத்து சொல்ல முடியுதுன்னு. ஏன்னா அதை கற்றுக்கும் போதே எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அது எடுத்து என்னால் சொல்ல முடியுன்றப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அதாவது எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோடய ரிலேஷன்ஸ், என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் கேட்டு நிறைய விஷயத்த சொன்னேன். எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அதாவது பரவாயில்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. இந்த அட்வான்ஸ் கிளாஸில் நம்மளுக்கு 405 days பீரியடுக்கு பலன் எடுக்கிற மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் கிளாஸில் எப்படி 10 years இருக்கோ, இதில் 405 daysக்கு பிரேக் பண்ணி எடுத்து நம்ம பலனை சொல்ல முடியும். இந்த ஜாதகருக்கு ஒரு நேரத்தில் இந்த ஒரு 405 days பீரியடில் என்னென்னலாம் நடந்திருக்கு, எதனால் நடந்திருக்கு, அப்புறம் யார் மூலியமாக நடந்திருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளால் அக்யூரேட்டாக எடுத்து சொல்ல முடியுது. அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் இதே சேம் அக்யூரேசியில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுது. இதனால் என்னென்னா, நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனை என்ன ஏதுன்னு தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறத விட இதனால தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது ஒருத்தருக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களால பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியோட அட்வான்ஸ் டீச்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. ஒரு சில பேர் அந்த பலன் எடுத்து சொல்லும்போது சைலண்ட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, இது எப்படி உங்களால் சொல்ல முடியுது, இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஒரு சில பேர் ஜஸ்ட் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டேலாம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் நேற்று சொன்னதெல்லாம் எனக்கு கரெக்டு தான், இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கட்டாயமாக நான் நீங்கள் சொன்ன மாதிரியே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் எனக்கு ஃப்யூச்சரில் எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அண்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒரு சஜஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கும் எல்லாத்தையும் பார்த்து சொல்லணுன்ற மாதிரி எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கட்டாயமாக கொஞ்சம் சந்தோஷமான விஷயம், அதாவது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தது. இதெல்லாம் சொல்லும்போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அது இல்லாமல் நம்மளை பற்றி இன்னும் ஒரு பெட்டர் அபிப்பிராயம், ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிற மாதிரி நல்லா ஃபீல் பண்ணேன். அடுத்தது ஒரு அம்மா, அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பீரியடில் அவங்க ஹஸ்பண்ட்னால ஒரு சில இஷ்யூஸ் ஆகிருக்கு, ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ ஆகிருக்கு. ஒரு பீரியடில் அவங்க அதாவது பையனால் சன் மூலமாக ஏதோ ஒரு சில பிரச்சனைலாம் ஆகிருக்கு. இதை அந்த பீரியடோடு எடுத்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை செக் பண்ண சொன்னேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னாங்க. கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அவங்க அந்த டைமில் இவங்களால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா,
இப்போ அவங்க கஷ்டப்படுத்துனாங்க, ஓகே. ஆனால் அது வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் பிறந்த டைம் பேஸ் பண்ணி இந்த ஜாதகம் எழுதியிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா வந்து இந்த பீரியடில் வந்து நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் எழுதியாச்சு. அதனால் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் சன்னை வந்து அதாவது குற்றம் அதாவது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் வந்து அவங்க மேலே தேவையில்லாத கோபம் இல்லைன்னா அந்த மாதிரி கெட்ட எண்ணம் அதெல்லாம் இல்லாமல், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் சன் மேலெல்லாம் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணேன். அது பாஸ்டாக இருந்ததுனால அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க அந்த பீரியட் நினச்சி பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு உடனே வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் இல்லை அவங்க சன் மேலேயும் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து சொன்னதுனால வந்து டோட்டலாக வந்து அவங்களால அதை ஃபீல் பண்ணிக்க முடியுது. இது வந்து பியூர்லி வந்து இவங்க இதை அனுபவிக்க வேணும்னு இருக்குது, அதனால் அதை அனுபவிச்சாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் சன் வந்து அது ஒரு அவங்க லைஃப்பில் வந்து அவங்க பார்ட்டாக இருந்ததுனால அவங்க மூலியமாக இது நடந்தது. அதனால் அவங்களுக்கு என்னென்னா இப்போ இன்னுமே வந்து ஃபர்தராக வந்து ஏதாவது நடந்ததுன்னா கூட அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபர்தராக வந்து அவங்க ஃப்யூச்சரை வந்து இந்தந்த டைமில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அந்த டைமோடு எழுதி கொடுத்துட்டேன். இந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி நடக்கும், அதனால் நீங்கள் ரெடியாக இருங்கன்னா வந்து அவங்கள வந்து பயம்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி நடக்கும், அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணி ஈஸியாக நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் வந்து அந்த அவங்களுக்கு என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டா வந்து அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கட்டாயமாக ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால அவங்க வருத்தப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா கட்டாயமாக அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படாமல் இருப்பாங்க. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மையை தான் கொடுக்கும் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா. ஃபைனலாக இப்போது எனக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி கற்றுக்கணுன்றது பற்றி எதுவும் ஆசைப்படவே இல்லை. ஏன்னா வந்து கற்றுக்க முடியுன்றது வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது நான் ஒரு 25 years முன்னாடியே வந்து இந்த நியூமராலஜி, வாஸ்து அதெல்லாம் வந்து புக்ஸ், இந்த அஸ்ட்ராலஜி அண்ட் அந்த கைரேகை அதெல்லாம் வந்து ஒரு சில புக்ஸ்லாம் வாங்கி சும்மா படித்து பார்ப்பேன். எனக்கு ஏதாவது தெரிஞ்சு என்னால் எனக்கே ஏதாவது பார்க்க முடியும்னா அதை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணி இதுன்னு நானே ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் அவ்வளோதான், அதோட விட்டுட்டேன். மற்றபடி நம்ம வேலை இது அதுன்னு சொல்லிட்டு அதில் பிஸி ஆகிடுச்சு. அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சிக்கும் போது தான் வந்து நம்மளால் கற்றுக்க முடியுன்றது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. உடனே வந்து அந்த சேம் டே நைட்டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே ரெஜிஸ்டர் பண்ணி இந்த பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணி பேசிக் கிளாஸ் முடிச்சாச்சு. இப்போ அட்வான்ஸ் கிளாஸையும் முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ லைஃப்பை வந்து நல்லா ஈஸியாக ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு. இதையே நான் மற்றவங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன். எதுவும் நம்ம வருத்தப்பட தேவையில்ல. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்னால் என்ன சொல்ல முடியுமோ சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு என்ன வருத்தமாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம செக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். பெருசாக எதுவும் வருத்தப்பட தேவையில்லை இனிமே அப்படின்ற மாதிரி நான் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன்.
நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் பற்றி பேசிக் சாஃப்ட்வேர் வந்து பேசிக்காக வந்து நம்மளுக்கு ஒரு லெவல் வரைக்கும் அந்த டைம் எல்லாம் எடுத்து கொடுத்துருது. இந்த பலன்லாம் ஒரு சில இதெல்லாம் நம்ம எழுதி பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துலேயே வந்து சட்டுன்னு அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்டெப்த்தாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அனாலிசிஸ் பண்ண முடியுது. ஒரு ஜாதகருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து நீங்கள் வித்தின் ஒரு 1 or 2 minutes நீங்கள் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலாக இன்னும் டெப்த்தாக வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 25% மாத்திரம் இன்டெப்த்தாக பார்க்க வேண்டியிருக்கும். அதை மாத்திரம் நீங்கள் எழுதி பார்த்து இந்த கிரகத்தோட எந்தெந்த கிரகம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பார்வை அதெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் உடனே சொல்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே அந்த சாஃப்ட்வேரில் எழுதியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நான் சொல்லலை, ஜஸ்ட்டு நான் படித்து தான் சொல்கிறேன்ற அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஏஎல்பி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அது முக்கியமாக வந்து அட்வான்ஸ் கிளாஸ்க்கு வந்து உமா வெங்கட் மேடம் டீச் பண்ணாங்க. அவங்க ரொம்ப அதாவது அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக வந்து யாரும் டீச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றொன்றுத்தையும் வந்து 2 வாட்டி 3 வாட்டி ரிப்பீட் பண்ணி நிறைய செஷன்ஸில் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் போகும்போது நிறைய விஷயத்த நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சிக்க முடியுது. என்னென்னா அவங்க டீச் பண்ணும்போது ஒன்று சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இல்லைன்னா எக்ஸாம்பிள் அடிஷ்னலாக அந்த எக்ஸாம்பிள் ஜாதகம்ஸ்லாம் வந்து நம்ம செக் பண்ணும்போது அதோட வேரியேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த வேரியேஷன்ஸில் என்னென்னலாம் வந்து அந்த பலன் எடுக்க முடியும், அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது கூடவே நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போதும் நிறைய புது விஷயம் வேறு காம்பினேஷன்ஸ்லலாம் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க முடியுது. ஃபைனலாக அவர் புதுவுடை மூர்த்தி ஐயா வரும்போது அவர் அடிஷ்னலாக வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. ஜென்ரலான விஷயத்தையும் சொல்கிறாரு. அது இல்லாமல் நிறைய அடிஷ்னலாக டிப்ஸ் கொடுக்கும்போது அது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து ஒருத்தரும் கட்டாயமாக ஒரு வீட்லேயும் ஒருத்தர் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க ஒரு லைஃப்க்கு ஒரு கைடாக இருந்து செயல்படலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு தெரியல, அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த டைம் சூட் ஆகி எந்த டைம் அவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஏஎல்பி டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக டீச்சர்ஸ் எல்லாருக்கும் புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோச் செல்வகுமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர்கிட்ட அவ்வளோவா பேசலை, ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தான் பேசியிருப்பேன். இந்த அட்வான்ஸ் கிளாஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணல. பேசிக் கிளாஸ் நடக்கும்போதும் வந்து ஒரு கம்மியான அளவுக்கு தான் பேசியிருப்பேன். எனக்கு ரொம்ப நேரம் அவங்க டைம் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு பார்த்துட்டு ரொம்ப அவசியமான நேரத்தில் மட்டும்தான், அதாவது ரொம்ப புரியல, கிளாஸில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மட்டும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கேன். இந்த அட்வான்ஸ் கிளாஸ் சமயத்தில் வந்து ஒரு நாள் நான் ஒரு 1 hour கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு அந்த ஜூம் லிங்க்
வேறு ஒரு டெலிஃபோன் நம்பர்லேருந்து கிடச்சிது. அதை வந்து நான் கவனிக்காமல் விட்டதுனால ஃபஸ்ட்டு ஒரு 1 hour கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன். அந்த 1 hour கிளாஸ் மிஸ் பண்ணது வந்து நல்லதாக தான் போச்சு. ஏன்னா அந்த கிளாஸ் மிஸ் பண்ணதுனால அதை பற்றி செல்வகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப பொறுமையாக அவர் ஒரு ஆங்கிள்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அது வந்து தெரியல, அவர்கிட்டயே வந்து ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக வந்து கிளாஸை, அதாவது அவரை டீச் பண்ண சொல்லலாம் போல இருக்குது. ஏன்னா அவரோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து வேற ஒரு லெவலில் இருந்தது. அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு விஷயத்தையும். அதான் அந்த 1 hour கிளாஸ் மிஸ் பண்ணதுனால தான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணி அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து, அதுவும் நைட் ஒரு 9 மணி மேலெல்லாம் ஆயிடுச்சு. அவர் பொறுமையாக வந்து அவர் டைமை எனக்காக கொடுத்து ரொம்ப இன் டீட்டெயில்டாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு அதுக்கு மேலே அப்புறம் அவரை திரும்ப டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு பார்த்தேன். ஏன்னா அவரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவார், அவரோட வேலைங்கள்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு அவரை அடிக்கடி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருந்தேன். ஒரு நேரத்தில் யோசித்தேன், இந்த மாதிரி அப்பப்போ அவரை கட்டாயமாக ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கட்டாயமாக பேசணுன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களோட டீச்சிங் வந்து வேறு மாதிரி ஒரு லெவலில் இருந்ததுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.